கதிரவன் தோன்றும் காலையில் ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய ஆயுசு நாளில் கூட ஒரு நாளை கூட்டி சேர்த்து இம்மட்டும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தி வந்த நல்ல தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களை கண்ணோக்கி இருளுங்க. நம்முடைய புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் பலத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் சுகத்தினாலும் எங்களை நிரப்பியறல வேண்டும் என்று கண்டுகிறோம். நாங்கள் உம்மிடத்திலிருந்து எதிர்பார்த்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்ற மக்களாக இந்த நாளில் ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை தந்துடலுங்க. உம்முடைய சித்தம் என்ன என்று இந்த நாளில் எங்களுக்கு காட்டியறலுங்க. உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களோருக்கு தந்துடலுங்க. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைபடுங்க. இந்த ஆராதனையிலே நீங்கள் மகிமைப்படுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து கன்வென்ஷன் கீதங்களில் 254வது பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கன்வென்ஷன் கீதங்களில் 254வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம்,
நம்மையே நாம் தாழ்த்தி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைவுகளையும் குற்றங்களையும் ஆண்டவருடையங்களையும் மறந்த தருணங்களை நாம் உணர்ந்து பார்த்து பொதுவான பாவரிக்கை ஜபத்தின் வழியாக யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேத்தக்களை செய்யாமல் சேத்தாதவைகளே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தத்துக்கு கூப்பிடுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியில் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தேவனே, எப்பொழுது இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவம் லட்சணமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் மது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்றும் எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிகளே. ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களை சாயமன தீவிரையும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகலமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119 சங்கீதம் முதல் 16 வசனங்கள். 119 சங்கீதம் முதல் 16 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். கர்லான செல்வத்தில் களி கூறுவது போல் நானும் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் பிறந்தார். பொன்னிய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார்.
பரமத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்தில் எல்லோரையும் மறுத்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளுக்காக நாம் ஆண்டவரை போற்றுவோம். தூய ஆவியானவரின் பங்கு நம் வாழ்வில் இன்று என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினம் பரிசுத்த ஆவியானவரால் நாம் முத்திரையிடப்பட்டோம் என்ற செய்தியை நாம் கேட்டோம். பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்படுகிற அனுபவம் என்பது என்ன? அது இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட செயல்களை தருகிறது என்பதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்முடைய வாழ்விலே தருகிற ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்தம். பரிசுத்தம் என்ற சிந்தனையை இன்று நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் தரிசிப்பதற்கும் தேடுவதற்கும் பல்வேறு உபகரணங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. பல்வேறு அதிகாரங்கள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், நட்புகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவரை தரிசிப்பதற்கு, சொல்லப்போனால் அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு தேவையான ஒரு முதல் பண்பு பரிசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது. மனிதனை காண்பதற்கு பல்வேறு அலங்காரங்களை இன்று உலகம் வைத்து கொண்டு ஓடுகிறது. ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ மற்றவர்களை பார்க்க வேண்டுமென்றாலும், அல்லது ஒரு முக்கியமான விழாக்களிலே பங்கு பெற வேண்டுமென்றாலும், முக்கியமான சடங்காச்சாரத்திலே கலந்து கொள்ள வேண்டுமென்றாலும், இன்றைய நாட்களில் தங்களை அதிகமாக மேக்கப் செய்து இன்று மனிதர்கள் மற்றவர்களை காண விளைகிறார்கள். மற்றவர்கள் தங்களை காண வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவரின் சமூகத்திலே வரும்பொழுது ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு இயல்பு பரிசுத்தம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த பரிசுத்தத்தை நமக்குள்ளே தருவது யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அநேக வேளையில் நாம் நினைக்கிறோம், எனக்குள்ளே பரிசுத்தம் இல்லை, நான் தேவனை தேடுவதற்கு தகுதியுள்ளவன் அல்ல, ஆண்டவரை தேடுவதற்கு நான் தகுதியுள்ளவள் அல்ல என்று சொல்லி நம்மை நாமே நொந்து கொண்டு பரிசுத்தத்தை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த உலகத்திலே உண்டு. நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம், நம்மை எப்படி ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவது பரிசுத்த ஆவியானவரோ. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் வல்லமையையும் பெறுகிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பை நமக்குள்ளே கொண்டு வருவதே பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதே போல தான் ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு மனுஷிக்குள்ளே இந்த பரிசுத்தத்தை கொண்டு வருவதும் பரிசுத்த ஆவியானவரின் முக்கியமான பணி என்பதை நாம் அறிய அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த தீமை நிறைந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தி, ஆண்டவரை நாம் உண்மையாய் ஆராதிப்பதற்கும் உண்மையாய் தொழுது கொள்வதற்கும் அவர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தம், தூய்மை என்ற இந்த வார்த்தைக்கு எபிரேயத்திலே காதேஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே காதேஸ் என்ற பெயரோடு தொடங்குகிற பட்டணங்களின் பெயர்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதிலே ஒன்று காதேஸ் பர்னேயா என்ற பட்டணத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த காதேஸ் என்றால் அதனுடைய அர்த்தம் வேறுபடுதல். அப்போ பரிசுத்தம் என்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அர்த்தம் வேறுபடுதல் என்று பொருள்படுகிறது. வேறுபடுதல், வேறு பிரித்தல், அதிலிருந்து வருகிறது தான் பிரத்யேகப்படுத்துதல். நாம் ஏற்கனவே யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். அங்கே ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார்,
பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பனிமுட்டுகளையும் அபிஷேக தைலத்தை கொண்டு நீ அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்து. அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துதல் என்றால் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட, ஒரு பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. சொல்லப்போனால் இறைவனோடு தொடர்புள்ள அனைத்தும் இறை தன்மை உள்ளவைகளாய் மாற வேண்டும். ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிற ஒரு பொருள் எப்படி அது இறைத்தன்மை உள்ளதாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினாரோ, அதே போல மனுக்குலமாகிய நம்மையும் நாம் ஆண்டவருக்குரியவர்கள் என்று என்றைக்கு சொல்லுகிறோமோ, என்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் வாழுகிறோமோ, அன்றிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம், நாம் இறைத்தன்மை உள்ளவர்கள், நாம் இறைவனோடு ஒன்றிக்கப்பட்டவர்கள். வேறு பிரித்தல், இந்த காதேஸ் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்றிற்காக வேறு பிரிக்கப்படுவது. ஒரு பாவத்திலிருந்து ஆண்டவரின் தன்மையை பெற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்காக வேறு பிரிக்கப்படுகிற அனுபவம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேறு பிரிக்கப்படுகிற அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு பிரத்யேகப்படுத்தப்படுகிற அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்க வேண்டும். சரியான தீமைகளை இனம் கொண்டு ஆண்டவருக்கென்று பிரத்யேகப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ நாம் முற்படவில்லை என்றால், அநேக வேளையிலே நாம் ஆண்டவர் தந்த இந்த வாழ்க்கையை ஏமாற்று வாழ்க்கையாய் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்டி நம்மை நீதியின் பாதையிலே அவர் நடத்த விரும்புகிறார். இதற்கு ஆதாரமாக வேத புத்தகத்திலே பல சம்பவங்கள், நிருபங்களிலே பரிசுத்த பவுல் இன்னும் எண்ணற்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள் சிறப்பான வார்த்தைகளாக அதை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். நாம் இந்த காலை வேளையிலே ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நாம் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அதை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் வேத புத்தகத்தை திருப்பி வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று இங்கே பேதுரு அப்போஸ்தலன் ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். பரிசுத்தமாகுதல், இந்த பரிசுத்தப்படுதல், தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இந்த பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த பகுதியிலே பேதுரு அப்போஸ்தலன் தெளிவாக விளக்குகிறார். முதலாவதாக அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. முதலாவது கொடுக்கிற ஒரு காரியம், மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். பண்டைய காலத்திலே ஒரு யூத ஆணாக இருந்தாலும் சரி, மற்றும் அதை சார்ந்திருக்கிற மற்ற ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களை மறைத்து கொள்ள முழுவதுமாக போர்த்தி கொள்ளுகிற ஆடைகளை அவர்கள் அணிந்தார்கள். அவருடைய வெளி ஆடைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீண்ட வெளிப்புற ஆடைகளை அவர்கள் அணிந்திருந்தார்கள். ஆனால் இது நடைமுறை பழக்கத்திற்கு இந்த ஆடை போதுமானதாக இருந்தது. ஆனால் யுத்தம் என்று வரும் பொழுது இந்த நீண்ட அங்கிகள், இந்த நீல ஆடைகள் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. யுத்தத்தை செய்வதற்கு அது அவர்களுக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. எனவே இந்த யுத்த காலங்களிலே இவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய இடுப்பிலே ஒரு பெல்ட் ஒன்றை அணிந்து கொண்டார்கள். இந்த இடுப்பில் அவர்கள் பெல்ட் அணிந்து கொண்டு யுத்தம் பண்ணுவது அவர்களுக்கு மிகவும் அது போதுமானதாக இருந்தது. யுத்தத்திலே அவர்கள் ஓடி யுத்தம் பண்ணுவதற்கு அது அவர்களுக்கு உதவி செய்தது. எனவே அவர்கள் அந்த அங்கியோடு, அவர்கள் போட்டிருக்கிற அந்த உடுப்போடு யுத்தம் செய்வதற்கு அது போதுமானதாக இருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. எனவே தான் பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் நம்முடைய செயல்பாடுகளிலே அது ஒரு யுத்தத்தை போன்றது என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது.
எப்படி சாதாரண நீண்ட உடைகளை தரித்திருந்த ஆண்கள் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது தங்கள் அறையை கட்டிக்கொண்டு அவர்கள் யுத்தம் பண்ணினார்களோ, அதே போல இங்கே பேதுரு ஒரு உருவகத்தை எடுத்து இன்றைக்கு நமக்கு தருகிறார். நீங்கள் அதே போல பாவம் என்னும் இந்த பாவத்திற்கு எதிரான யுத்தம் என்னும் இந்த யுத்தத்தை செய்வதற்கு உங்கள் மனதின் அறையை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். நமக்கு இந்த விளக்கம் நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்முடைய மனதின் அறையை நாம் கட்டிக்கொள்ளும் பொழுது, எனவேதான் எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார் 12:4, நீங்கள் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதிலே இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லுகிறார். அப்போ பாவத்திற்கு எதிரான போராட்டம் என்பது ஒரு யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டம். அதை ஒரு லகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பாவத்திற்கு விரோதமான வாழ்க்கையை லகுவாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். முதல் சங்கீதமே எச்சரிக்கிறது, துன்மார்க்கரின் வழியிலே நடவாமல், நில்லாமல், உட்காராமல் என்று முதல் சங்கீதமே அதில் நடந்து போனாலே, அதில் நின்றாலே, அதில் உட்கார்ந்தாலே அந்த பாவத்திலே நாம் விழுந்துவிடக்கூடும். எனவே அதை செய்யாமல் விலகி ஓடி கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. அப்போ பாவம் என்பது அது ஒரு கொடுமையான ஒரு காரியம், ஒரு தீமையான காரியம். அதற்கு கிறிஸ்தவர்கள் எதிர்த்து நிற்பது என்பது ஏதோ ஒரு எளிதான ஒன்றை எதிர்த்து நிற்பது போல அல்ல, ஒரு பயங்கரமான எதிரியை எதிர்த்து நிற்பது போல, யுத்தத்திற்கு தயாராவதை போல அது குறிக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்திலிருந்து ஏன் எழுந்திருக்க முடியவில்லை தெரியுமா? அவர்கள் போராடவில்லை, அதான் உண்மை. யூத ஆண்கள் அல்லது ரோம ஆண்கள் நீண்ட அங்கிகளை தரித்திருப்பது போல, நீண்ட உடைகளை தரித்திருப்பது போல யுத்தம் நடைபெறுகிறது என்று தெரிந்த பிற்பாடும் அவர்கள் தங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அப்போ பாவத்திற்கு எதிரான போராட்டம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதை கிறிஸ்தவர்கள் சரியாக செய்ய அழைக்கப்படுகிறார்கள். அதை நாம் சரியாக செய்யும் பொழுது நாம் இந்த பாவத்திலிருந்து ஒரு வெற்றியை பெறுகிறோம். பரிசுத்த பேதுரு மனதின் அறையை ஏன் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்? இன்றைக்கு எல்லா பாவத்திற்கும் அடிப்படை நம்முடைய சிந்தனை. எனவே சிந்தனையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும், சிந்தனையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை ஒரு மனிதன் பரிசுத்தமாக காத்து கொண்டால் அதன் மூலமாய் வெளிப்படுகிற செயல்பாடுகள் எல்லாம் அது பரிசுத்தமாக இருக்கும். இன்றைக்கு சிந்தனையிலே கரைப்பட்ட ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார்கள். சிந்தனையிலே அவர்கள் வீணரானவர்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ரோமர் 1:21 அவர் சொல்லுகிறார், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லுகிறார். அப்போ அந்த உணர்வுள்ள இதயம் அதுதான் நம்முடைய சிந்தனை. அந்த உணர்வுள்ள இதயத்தை, அந்த மனதின் சிந்தனையை, அந்த அறையை கட்டுவது என்பது நம்முடைய சிந்தனையை கட்டுப்படுத்துவது. நம்முடைய இதயமோ நம்முடைய மனதின் யோசனைகளோ உணர்வற்றவைகளாய் மழுங்கி போனவைகளாய் மாறாதிருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஆயத்தங்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய சிந்தனையோ அவனுடைய இருதயமோ உணர்வற்று அது மழுங்கி போய்விடும் என்றால், எப்படிப்பட்ட பாவத்தை குறித்த உணர்வும் அறிவும் எந்த மனிதனுக்கும் எப்பொழுதும் அது வர முடியாது. இன்னைக்கு பாவத்திலே மழுங்கி போன இருதயம் உள்ளவர்கள், உணர்விலே மழுங்கி போனவர்கள், சிந்தனைகளே வீணராய் போனவர்கள் இந்த உலகத்திலே ஏராளம் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பார்கள், ஆனால் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை அவர்களால் வாழ முடியாது. அவருடைய உதடுகள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும், ஆனால் உள்ளம் கேடுபாடுள்ளதாக இருக்கும். எனவே அவர்கள் சிந்தைகளே வீணராய் வாழுகிறார்கள். அவருடைய உணர்வில்லாத இருதயம் இருளடைந்திருக்கிறது என்று பவுல் எச்சரிக்கிறார். எனவே தான் பேதுரு சொல்லுகிறார், உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. எனவே தான் நம்முடைய சிந்தனை மட்டத்திலே நம்முடைய பாவங்கள், நமக்கு எதிராக இருக்கிற பாவங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் பேதுரு சொல்லுகிற ஒரு முக்கியமான சவால்.
பாவத்தை வளரவிட்டு வேடிக்கை பார்த்து அதிலே வாழ்ந்து மறுபடி மனம் திரும்பலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பாவத்தை சிந்தனை மட்டத்திலே, நம்முடைய சிந்தனையிலே வரும்பொழுதே அதை நாம் மட்டம் தட்டி, அதை நாம் தூக்கி தூர எறிந்து ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே தான் நல்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், முளையிலேயே கிள்ளி எறிதல். முளையிலேயே அதை கிள்ளி எறிதல். ஒரு களை இருக்கிறது என்றால் அதை சிறியதிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று சொல்லுவார்கள். காரணம், சிறியதிலே அதை கிள்ளி எறிவது என்றால் என்ன? களைகள் சிறியதாக இருக்கும் பொழுது அதை பிடுங்கி எறிவது எளிது. அந்த களை வளர வளர நாம் விதைத்திருக்கிற நம்முடைய விளை பொருட்களை காட்டிலும் இந்த களை வலிமையுள்ளதாய் மாறிவிடும் என்றால் அதை பிடுங்கி எறிவது எளிதானதல்ல. அது மாத்திரமல்ல, இந்த களை வலிமையுள்ளதாய் மாறிவிடும் என்றால் நாம் விதைத்திருக்கிற விளை பொருட்கள் எல்லாம் பலன் குன்றி, அது போதிய போசாக்கு இல்லாமல், போதிய பலன் இல்லாமல், போதிய கனிகளை கொடுக்க முடியாமல் அது தளர்ந்து போய்விடும். எனவே தான் களை பிடுங்குகிற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அது வாரத்திற்கு ஒரு முறை அது நடைபெறுகிற சம்பவமாக கிராமங்களில் இருக்கும். வாரத்திற்கு ஒரு முறை தான் நட்டிருக்கிற விளைபொருள்களுக்கு மத்தியிலே விளைகின்ற களைகள் எல்லாம் பிடுங்கி எறியப்படும். காரணம், அது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். அது வளர்ந்தது என்றால் பிடுங்குவது கடினம் மாத்திரமல்ல, தங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறாமல் சிதறிப்போகும் என்ற ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனை, மனதின் அறை கட்டப்பட வேண்டும். நம்முடைய மனதின் அறை கட்டப்படுவது தான் நாம் ஆண்டவருக்குடைய பரிசுத்தத்திலே வளருவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம் என்பதின் அடையாளமாக இருக்கிறது. எனவே தான் 1 கொரிந்தியர் 10:5 பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எந்த எண்ணத்தையும், அதாவது அவர் சொல்லுகிறார், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழே நாங்கள் சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வருகிற எந்த எண்ணத்தையும், உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வருகிற அது எந்த எண்ணமாக இருக்கலாம், அது உலகம் கொண்டு வருகிற தீமையாக இருக்கலாம், அது ஒரு பாவத்தின் வழிகளாக இருக்கலாம், கேடான ஒரு வழிகளாக இருக்கலாம். எந்த ஒரு தீமையான எண்ணங்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறை பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்காக நாம் எல்லா எண்ணங்களையும் நாம் சிறை பிடிக்கிற ஜனங்களாய் நாம் வாழும் பொழுது இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்கிறோம். ஒருவேளை நம்முடைய மனதிலே அறையை கட்டிக்கொள்வது என்பது அதற்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு யாராவது ஒருவர் மீது உங்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படலாம், ஒரு பொறாமை ஏற்படலாம். அந்த பொறாமை என்ன? அந்த பொறாமையின் அடுத்த வெளிப்பாடு என்ன? அது கோபமாக மாறுகிறது, எரிச்சலாக மாறுகிறது, தனக்கு கிடைக்கிற நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்ற எண்ணம் ஏற்படுகிறது, அவர்கள் எப்படியாவது அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. இதுதான் பொறாமையின் வெளிப்பாடு. அப்போ அந்த பொறாமை நம்முடைய மனதிலே தோன்றும் பொழுதே நம்ம ஆண்டவரின் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த பொறாமை குணங்களை வளர விட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதே போல தான் நிறைய பாவங்களை மனதிலே வளர விட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ தீமைகள் இருக்கிறது, நாம் கண்களினால் பார்க்கிறோம். இன்றைக்கு மனதிலே யோசிக்கிற அந்த சிந்தனைகளின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு நிறைய பேர் கண்களினால் பார்க்கிறார்கள், இன்றைக்கு பேசுகிறார்கள். மனதின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே என்ன கிடக்குதோ, நம்முடைய மனதுக்குள்ளே எது நிறைந்திருக்கிறதோ அதுதான் நம்முடைய கண்கள் காண துடிக்கிறது, நம்முடைய வாய்கள் பேச துடிக்கிறது, நம்முடைய செவிகள் கேட்க துடிக்கிறது. சிறு வயதில் நாம் படிக்கும் பொழுதே ஆசிரியர்கள் திரும்ப திரும்ப ஒரு பழமொழியை நமக்கு சுட்டி காட்டுவார்கள். உன் நண்பன் யாரென்று சொல், நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா படிக்கிற பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்வார்கள். எப்படிப்பட்ட நண்பர்களை வைத்துக் கொள்வார்கள்? தங்கள் சிந்தனைகளுக்கு ஒத்த கருத்துடையவர்களை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். எனவே தான் இன்றைக்கு நிறையா டீன்ஸ், நிறையா வாலிபர்கள் பார்த்திங்கன்னா தங்கள் பெற்றோர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்பதில்லை, ஆனால் தங்கள் நண்பர்கள் சொல்லுகிற ஆலோசனையை எளிதாக கேட்டு விடுவார்கள். இளையோர்கள் மத்தியிலே ஒரு கூட்டத்தில் நான் பங்கெடுத்தேன். அங்கிருக்கிற வாலிபர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டேன். ஒரு இக்கட்டு நேரத்திலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் யாருடைய ஆலோசனையை கேட்க விரும்புகிறீர்கள்?
என்று அதற்கு 3 ஆப்ஷன் அவர்களுக்கு கொடுத்தேன். 1 பெற்றோர்கள், 2 ஆசிரியர்கள், 3வது நண்பர்கள். அந்த கூட்டத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான வாலிபர்களில் 90% மேற்பட்டவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நண்பர்கள் என்ற பதிலை கொடுத்தார்கள். ஏன் என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த நண்பர்கள் தான் தங்கள் சிந்தனைக்கு ஏற்ற ஆலோசனையை கொடுப்பார்கள். ஒரு பெற்றோர்களோ ஆசிரியர்களோ தவறான ஆலோசனையை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நண்பர்கள் தங்கள் விருப்பத்திற்கு இசைந்த அந்த பதிலை கொடுப்பார்கள் என்பதனால் இன்றைக்கு நிறைய வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் பார்த்தீர்கள் என்றால் தங்கள் நண்பர்கள் சொல்லுகிற ஆலோசனையே பெரியது என்று அதை நம்பி வாழுகின்ற இளையோர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவேதான் இந்த மனதின் அறை கட்டப்பட வேண்டும். இந்த மனதிலே ஒரு தீமை ஏற்படும் பொழுதே, ஒரு பொறாமையின் குணம் இன்னொரு மனுஷி மீது ஏற்படும் பொழுதே அந்த பொறாமை குணத்தை வளர்த்து கொண்டிருக்க பிரியப்படாமல் அப்பொழுதே முழங்கால் படிக்கிட்டு, பரிசுத்த ஆவியானவரே, இந்த பொறாமையின் எண்ணத்தை என்னை விட்டு அகற்றும், உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும், உம்முடைய பரிசுத்தத்தினால் என்னை நிரப்பும் என்று நாம் கேட்க வாஞ்சியுடையவர்களாய் மாற வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையானதா போலியானதா என்பதை நம்முடைய சிந்தனை தான் வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை வெளிப்படையாக நம்முடைய பெயர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், வெளிப்படையாக மற்றவர்களுக்கு முன்பாக பரிசுத்தர்கள் போல காட்டிக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையானதா போலியானதா என்பது நம்முடைய சிந்தனையின் மட்டத்தில் இருக்கிறது. எனவே தான் பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், அந்த சிந்தனையை, அந்த மனதின் அறையை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். அதை கட்டிக்கொண்டா அதுக்கு பிற்பாடு எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுத்தார், நீர் என்னை காண்கிற தேவன், எல் ரோயி என்ற பெயரை கொடுத்தார். அன்பானவர்களே, ஆண்டவரின் கண்கள் நம்மை காண்கிறது. நம்முடைய வெளிப்படையான அடையாளங்களை மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளான சிந்தனைகளை ஆண்டவரின் கண்கள் கண்டுகொண்டே இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கும் தப்பி ஓட முடியாது. அவருக்கு முன்பாக நாம் எங்கும் ஓடி நிற்க முடியாது. ஆண்டவரின் கண்கள் எல்லாவற்றையும் காண்கிறதா இருக்கிறது. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமக்கு மறைவாக நான் எங்கு ஓடுவேன் ஆண்டவரே, எங்கு ஓடினாலும் நான் தப்பிக்க முடியாது என்று சொல்லுகிறார். நம்மை ஆராய்ந்திருக்கிறவர், நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிறவர், நம்முடைய எண்ணங்களை வகைப்படுத்தி வேறுபடுத்தி பார்க்கிற ஆண்டவர், அவருடைய கண்கள் நம்மை கண்டுகொண்டே இருக்கிறது, நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய மனதின் அறையை நாம் கட்டி கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை குறிக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஒரு இடத்திலே தேங்கி நிற்கும் ஒரு குட்டையை போல, ஒரு தேங்கி நிற்கும் ஒரு சாக்கடையை போல வாழ்வது வாழ்க்கை அல்ல. அது ஜீவ ஊற்று புறப்பட்டு அநேக ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாற வேண்டும். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அப்போ எல்லா காவலோடும் என்றால் என்ன? நம்முடைய கண்கள், நம்முடைய செவிகள், நாம் பார்க்கிறதிலே ஒரு கவனம் இருக்க வேண்டும். எதை பார்க்கிறோம்? இன்றைக்கு நிறைய காரியங்கள், உலகம் இன்றைக்கு பாவத்திற்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. திறந்து விடப்பட்ட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு செல்போன் கலாச்சாரங்கள், இன்றைக்கு நிறைய இளையோர்கள், வாலிபர்கள், குடும்ப தலைவர் தலைவிகள், எத்தனையோ மக்களுடைய மனதை இன்றைக்கு தீமைக்கு நேராய் கொண்டு செல்கிறதா இருக்கிறது. நம்முடைய கண்களை நாம் காத்து கொள்ள வேண்டும் எல்லா காவலோடும். ஒருவேளை இருதயம் என்பது ஒரு சந்திக்கின்ற இடம். நம்முடைய கண்களின் பார்வைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள், நாம் கேட்கின்ற காரியங்கள், நம்முடைய நடக்கைகள், இவை எல்லாம் சந்திக்கின்ற இடம்தான் இந்த இருதயம் என்று சொல்லப்படுகிறது. எனவே எல்லா காவலோடும் அந்த இருதயத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் இந்த மனதின் அறை கட்டப்பட முடியும். அப்போ கண்கள், அதுபோல் நம்முடைய வாயின் வார்த்தைகள், என்னவெல்லாம் பேச வேண்டும் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தாறுமாறானவைகளை பேசுவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எப்படியெல்லாம் பேசிவிட்டு மறுபடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நாம் பேசுவதை குறித்து கவனம், அதே போல் கேட்பதை குறித்து கவனம். இன்றைக்கு நிறைய அநேக வேளையில் இந்த உலகத்தின் காரியங்களை கேட்பதற்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்கி விடுகிறோம். கட்டுக்கதைகளோ, இந்த உலகத்தின் தீமைகளோ, இதை கேட்டுக்கொண்டே இருக்க இருக்க நம்முடைய மனதின் அறையை ஒருபோதும் அது கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய கால்நடைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும்.
நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே அதை உணர்ந்தவர்களாய் நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். யாவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஐயா. பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்துகிற தேவன். அவர் தருகிற ஒரு முதல் ஆசீர்வாதம், இன்றைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் சரியாய் நடத்துவதற்கு பரிசுத்தம் நமக்கு தேவை. பரிசுத்தம் நமக்கு தேவை. இந்த பரிசுத்தத்தை தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முதல் காரியம், பரிசுத்த பேதுரு சொல்லுகிறது போல, மனதின் அறையை கட்டிக்கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை. நமக்கு விரோதமாய் வருகிற பாவங்கள், தீமைகள் எல்லாவற்றையும் நம்முடைய சிந்தனையிலேயே கட்டுப்படுத்தி அதை நீக்கி போடுகின்ற வாழ்க்கை. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதங்கள் ஜீவ ஊற்றாய் அது புறப்பட வேண்டும். அது அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் கொண்டு செல்ல வேண்டும். சாட்சி நிறைந்த வாழ்க்கை அதிலே காணப்பட வேண்டும். கனி நிறைந்த வாழ்க்கை அதிலே காணப்பட வேண்டும். அதற்கு தேவை பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்திற்கு தேவை நம்முடைய மனதின் அறைகள் கட்டப்பட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாஞ்சிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். அநேக வேளைகளை பாவத்திலே விழுந்து கொண்டே, அதை விரும்பி செய்து கொண்டே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யும் என்று கேட்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஒரு இளைய குமாரன், அவன் விழுந்தே கிடக்கவில்லை, அவன் எழுந்திருந்தான், தகப்பனை நோக்கி ஓடினான். நாமும் கூட விழுந்து கிடந்து கொண்டே, பாவத்தின் சுகத்தை அனுபவித்து கொண்டே, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் என்று கேட்பது அது மடத்தனமானது. மாறாக எழுந்திருந்து, ஆண்டவரே நான் செயல்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா, இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறேன் ஆண்டவரே, இந்த பாவம் என்னை கசப்புக்குள்ளாக மாற்றுகிறது, இது எனக்கு வேண்டாம் என்று ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரின் அருள் கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துவார். நம்முடைய மனதின் அறை கட்டப்பட வேண்டும். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற அந்த யுத்தத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதின் அறை கட்டப்பட வேண்டும். மனதின் அறை கட்டப்படும் பொழுது, பாவத்தின் சிந்தனைகளை அந்த இடத்திலேயே கிள்ளி எறியும் பொழுது நாம் பரிசுத்தத்தை நோக்கி நடை போடுகிறோம் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அதை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேலையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அரூபியே யுவேலையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆமாண்டவரே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியா இருக்கிற தூய ஆவியானவரே, இந்த வேளையிலே எங்கள் உள்ளத்துக்குள்ளே வாரும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் அது வெளிப்படையானது அல்ல சுவாமி, அது மேல் போக்கானது அல்ல, அது மாய்மாலமானது அல்ல ஆண்டவரே. கிறிஸ்தவர்கள் என்ற நாங்கள் ஆடையை அணிந்து கொண்டு வெளிப்படையாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே அல்ல சுவாமி, பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதிலே அல்ல சுவாமி. எங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே ஒரு மறு ரூபத்தின் அனுபவம் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் உள்ளான வாழ்க்கையிலே நாங்கள் புதிதான ஆவியுள்ளவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. அதற்காக பேதுரு அப்போஸ்தலன் எங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கிற இந்த முதல் ஆலோசனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. எங்கள் மனதின் அறையை நாங்கள் கட்டிக்கொள்ள, பாவம் எங்கே ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்தை நாங்கள் கிள்ளி எறிந்து, ஆண்டவரே ஒருவேளை எப்படிப்பட்ட பாவங்களாய் இருக்கலாம், இந்த உலகத்திலே உமக்கு விரும்பத்தகாத ஆண்டவரே இச்சைகளின் எண்ணங்களாய் இருக்கலாம், தீமைகளின் எண்ணங்களாய் இருக்கலாம், அது எப்படிப்பட்ட பாவத்தின் செய்கைகளாய் இருந்தாலும் எங்களுடைய மனதின் அறையை நாங்கள் கட்டிக்கொள்ளும் பொழுது, எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்து கொள்ளும் பொழுது, அந்த பாவத்தை ஜெயிப்பதற்கான சாத்தியங்கள் எங்களுக்குள்ளே கிடைக்கிறது. அந்த பாவத்தை ஜெயிப்பதற்கான வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே தருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு எதிரான எந்த சிந்தனைகளையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கைகளை பூட்டி வைத்து கொண்டு வாழாமல் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, அப்படிப்பட்ட எண்ணங்களை நாங்கள் தள்ளிவிட்டு உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ தூய ஆவியானவர் துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.
இதோ எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வாலிபர்கள், வயோதிபர்கள், சிறியோர், பெரியோர் எல்லாரையும் கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு ஏற்ப நன்மைகளை தருகிற தூய ஆவியானவர், ஒவ்வொருடைய வயதுக்கேற்ப நன்மைகளை தருகிற தூய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி வேளையில், இந்த ஜெப வேளையிலே பங்கெடுக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே, எதையெல்லாம் உடைய பிள்ளைகள் ஜெபத்திலே வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவர் பதில் தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தை கண்ணோக்கி பார். உம்முடைய நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே. தீமைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், கொள்ளை நோய்கள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையும் சுகவாழ்வும் எங்கள் தேசத்திலே உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இவை எல்லாவற்றையும் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவையது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரோடும் இருப்பதாக. விரைவில் நாம் ஒருமித்த ஆலயத்தில் வந்து கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. நாமத்தினாலே ஆமென்.